ஒரு சமயம் நான் ஷூட்டிங்ல இருந்தப்ப நண்பர் ஒருத்தர் என்னை பார்க்க வந்தார். அவர் கூட வந்தவரை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். அவர் ஒரு வக்கீல். பேசிக் கொண்டிருந்த போது அவர் திடீரென்று, சார், வக்கீல் தொழில் சரியாக வரவில்லை, அதனால் நான் சினிமாவில் நடித்து முன்னேறலாம் என முடிவு செய்துள்ளேன். எப்படியாவது உங்கள் படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு வேண்டும் என்றார். அதை கேட்டு எனக்கு கோபம் வந்தது. ஆனால் கோபத்தை வெளியே காட்டிக் கொள்ளாமல் நிதானமாக, இங்க பாருங்க, நீங்க ஒரு வக்கீல், படிச்ச தொழில்ல முடியாததை தெரியாத தொழில்ல செய்ய முடியும்னு நினைக்கிறீங்களா? அவர் முகம் மாறி யோசிப்பது தெரிஞ்சது. நான் அங்கு காத்திருந்தவர்களை காட்டி, இவங்க காலையில இருந்து ஏதாவது வேஷம் கிடைக்குமான்னு காத்திட்டு இருக்கிறாங்க, இதுதான் அவங்க தொழில், அவங்க ஒருவேளை சாப்பாடே இதை நம்பித்தான் இருக்கு, அதை தான் நீங்க கேட்கறீங்க, சினிமா ஆசையை விட்டுட்டு தொழில்ல கவனம் செலுத்துங்க, உங்க மாதிரி ஆட்கள் சமுதாயத்துக்கு தேவைப்படுறாங்க என்றேன். அவருக்கு புரிந்தது. பிற்காலத்தில் அவர் ஒரு தலை சிறந்த வழக்கறிஞராக பேசப்பட்டார். என் ரத்தத்தின் ரத்தங்களே, தீபாவளி வருகிறது. அனைவரும் பாதுகாப்பாக இருந்து தீபாவளியை குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியாக கொண்டாடுங்கள். சந்திப்போம்.